Are you enjoying it? Yes, sir. என் நேம் வந்து பெரில் கிளாரா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் டி நகரில் படிக்கிறேன். எல்லாமே புக்கில் படித்தேன். நான் எல்லாமே மக அடிச்சு தான் படித்தேன். என்னால் அப்படியே எக்ஸாமில் எழுத முடியல. ஆனால் இங்கே ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால எனக்கு மக அடித்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நான் ஓனாகவே ஆன்சர் எழுத என்னால் முடியுது. இப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸாம் வச்சாலும் நல்லா சூப்பராக எழுதுவேன். எனக்கு வந்து மக அடித்து எழுத முடியல எக்ஸாமு. ரொம்ப இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ ஆக்டிவிட்டியில் ஈஸியாக எனக்கு புரியுது. எல்லா ஆக்டிவிட்டீஸும் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப எளிமையாக இருந்தது. எனக்கு வந்து இந்த செஷன் வந்து எங்கள் ஸ்கூல்லே வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். I'm coming from Kamaraj Matriculation High Secondary School and my name is Asha. ஸோ இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நல்லா சயின்ஸ் பற்றி வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக கற்றுக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே புக்ஸை பார்த்து படித்தோன்னா அது வந்து சில வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சில பேருக்கு வந்து அது என்ன இருக்குதுன்னே புரியாது. பட் இங்கே கரெக்டாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி கான்செப்டும் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது என் பேர் ரோஷன் ஜெஃப்ரேன். நான் வந்து பிசிகேஜி பதிப்பக செம்மல் கே கணபதி ஸ்கூல்லேருந்து வந்தேன், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் வந்து இந்த ஸ்டெம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி ஏர்க்ராஃப்ட் பறக்குது அதை பற்றிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு எப்படி வைப்ரேட்டில் வெளியே வருது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஸ்டெம் கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த சார் வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கெயின் பண்ண முடியும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். இப்போது எனக்கு என்ன டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த லைட்டும் இப்போ வந்து ஏர். அந்த லைட்டில் எனக்கு பிடிச்சது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். அதில் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். அதில் வந்து ஒரு உமனும் ஒரு கேட் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். உமன் வந்து ஒரு ப்ளூ கலர் இமேஜில் இருக்கும். கேட் வந்து ஒரு ரெட் கலர் இமேஜில் வரும். ப்ளூ லைட் போட்டால் அந்த உமன் வரும், ரெட் லைட் போட்டால் அந்த கேட் வரும். ஸோ ரெண்டு போட்டால் ரெண்டு வரும். ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏரில் வந்து அந்த பேப்பர் ஏர்ப்ளைன் செய்யும்போது அந்த எப்படி அந்த ஏர் ரெசிஸ்ட் ஆகுது, எப்படி அந்த ஃப்ளோ ஆகுது. இப்போ வந்து ஹெலிகாப்டர் வந்து எப்படி மேலே போகும், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அதெல்லாம் கற்றுக்கினேன். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்போது புக்கில் படிக்கிறதுலேருந்து இப்போது புக்கில் படித்தா இப்படிலாம் இருக்குன்னு, ஆனால் செஞ்சு காமிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. என் பேர் வந்து லோகேஷ். என் ஸ்கூல் பேர் வந்து டேனியல் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இந்த ஸ்டெம் கிளாஸில் வந்து என்ன சொல்லி தராங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெளியே எந்த சயின்ஸ் பீரியட்லேயும் லேர்ன் பண்ணாததை நம்ம இங்கே கற்றுக்குறோம். ஸோ வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்குமே இது கொஞ்சம் மேலே வரத்துக்கு யூஸ் ஆகும். அடுத்த எஜுகேஷன் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ வந்து இங்கே என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி லைட் ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் லைட் அதை பற்றிலாம் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஏர் வந்து லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எப்படி க்ரியேட் ஆகுது, ஹெலிகாப்டர்லாம் எப்படி மேலே பறக்குது அதெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம கற்றுக்கிறது வந்து யூஸ்ஃபுல் தான். தேங்க்ஸ். எங்கள் ஆக்டிவிட்டீஸ் கூட எடுத்தாங்க. ஆக்டிவிட்டீஸ் வந்து பேப்பர் கொடுத்து அதை எப்படி பண்ணணும்னு வீடியோ காமிச்சாங்க. அதெல்லாம் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்டாக நாங்கள் புக்கில் இருக்கிறத புக்கை அப்படியே படித்து எக்ஸாமில் மார்க் பண்ணி எழுதிடுவோம். ஆனால் இது ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு.